தமிழர் தேர்தல் களம் தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழக வரலாற்றிலே இது ஒரு மிக முக்கியமான மாற்றமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தேர்தல் ஆணையம் 3 மணி வரையிலான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதிலே 70% வாக்குகளை தமிழக மக்கள் தமது ஜனநாயக கடமையை வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கும் இடத்திலே 2001, 2006, 2011, அதே போல 2016, 2021, 2026 ஆகிய காலங்களிலே மக்கள் வழங்கிய ஆணை தொடர்பிலே நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் ஊடாக நாங்கள் விளக்கம் அளிக்க காத்திருக்கிறோம். இது நாங்கள் இந்த விளக்கம் 2026க்கு பொருத்தமல்ல. நாங்கள் சொல்வது காலை 7 மணியிலே ஆரம்பிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை மாலை 6 மணிக்கு நிறைவடையும். எனவே காலையிலே 7 மணி, மாலையிலே 6 மணி, இந்த காலப்பகுதியிலே 2001 59.07% வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 2006ஆம் ஆண்டு 70.82% வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 2011 78.01% வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2016ஆம் ஆண்டு 74.81% வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 2021 73.63% வாக்கு மக்களால் வழங்கப்பட்டிருந்தது. அது காலையிலே 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருக்கின்ற காலப்பகுதியிலே மக்கள் வழங்கிய வாக்காக இருக்கிறது. ஆனால் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம், மக்கள் 3 மணி நிறைவடைகின்ற பொழுது, காலை 7 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி நிறைவடைகின்ற பொழுது மக்கள் 70% வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். இது ஒரு புதிய போக்கை, புதிய சிந்தனையை ஏற்படுத்தி இருக்கிறது. பலர் இளைஞர்கள், வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள், வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் எல்லாம் வந்து தமது வாக்கு கடமையை நிறைவு செய்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது நான் நினைக்கிறேன். இன்னும் சில நிமிடங்களிலே தமிழக தேர்தல் நிறைவடைய காத்திருக்கிறது. நிறைவடைந்த பிற்பாடு உங்களுக்கு யார் தமிழகத்தினுடைய அந்த முதலமைச்சர் கதிரையை அலங்கரிக்க போகிறார் போன்ற பல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். சுவாரஸ்யமான பல விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க தயார். நன்றி, வணக்கம்.